வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது பல சமயங்களில் ஒரு சடங்காக மாறிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சில சமயங்களில் 2006 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது போல ஒரு பெரிய சுனாமியை கிளப்பிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இலவச தொலைக்காட்சி பெட்டி, அரிசி என்று மலிவு விலை அரிசி, 2 ரூபாய்க்கு அரிசி என்று பல்வேறு விஷயங்கள் வந்து அவருடைய ஆரம்பத்தில் அந்த ஒரு தேர்தல் அறிக்கையை விட மிகப்பெரிய புயலை கிளப்பிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த முறை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சியுடைய 2014ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையை இன்று தலைவர்கள் சகிதமாக வெளியிட்டிருக்கிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் என்று பிரபலங்கள் புடைசூழ இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் பல முக்கியமான அம்சங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும் போதே நமக்கு அடிப்படையாக ஒரு கேள்வி எழுகிறது. 2014ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கை இது என்றால் 2004 வெற்றி பெற்ற போதும் 2009 வெற்றி பெற்ற போதும் இவர்கள் செய்தது என்ன? இப்போது சொல்லக்கூடிய வாக்குறுதியை, அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளை எவ்வளவு நம்ப முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றன. அதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சாத்தியமா அல்லது வார்த்தை ஜாலமா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இந்த தேர்தல் அறிக்கை பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியாகியுள்ளது. ஏறத்தாழ 5 மாதங்களாக பலதரப்பட்ட கலந்துரையாடல்கள் நடத்தி உருவாக்கப்பட்டதாகவும், சென்ற தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டவை 90% நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி பெருமிதப்பட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி 6.8% இருந்தது. ஆனால் காங்கிரசின் முதல் ஆட்சியில் 8.4%, இரண்டாம் ஆட்சியில் 7.3% வளர்ந்துள்ளது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 10 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், கருப்பு பணத்தை வெளிக்கொணர்வோம், ஊழலை ஒழிக்க பாடுபடுவோம், சிறுபான்மையோர் வளர்ச்சிக்கு சிறப்பு முக்கியத்துவம் தருவோம், தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு கொண்டு வருவது பற்றி பரிசீலிப்போம், முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரந்தர ஓய்வூதிய திட்டம் என்பதாக வெளியிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. தங்கள் ஆட்சியில் 14 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறது காங்கிரஸ் அறிக்கை. ஆனால் பாஜக இந்த தேர்தல் அறிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மோசடியானது. பொருளாதார வளர்ச்சி நிலை தற்போது 4.6%ஆகத்தான் உள்ளது. வறுமையிலிருந்து 14 கோடி பேர் மீட்கப்பட்டதாக கூறுவது மிகப்பெரிய ஏமாற்று. இவ்வாறாக நம்பகத்தன்மையற்றும் மக்களை அவமானப்படுத்தும் விதமாகவும் காங்கிரஸ் அறிக்கை உள்ளது என்பது பாஜகவின் குற்றச்சாட்டு. உண்மையில் 10 ஆண்டுகால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நாடு அடைந்த முன்னேற்றங்கள் என்னென்ன? பின்னடைவுகள் என்னென்ன? தீர்க்கப்பட்ட பிரச்சினைகள் என்னென்ன? தீர்க்கப்படாதவை என்னென்ன? காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மக்கள் மீதான காத்திரமான அக்கறையை காட்டுகிறதா அல்லது கவர்ச்சி கொண்ட காகித பூவா? அக்கறையா காகித பூவா என்று பார்க்கும்போது ஒரு அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதற்கு முன்னால் அவர்கள் செய்தது என்ன, இப்போது சொன்னதை சொல்லக்கூடியதை எவ்வளவு தூரம் நம்பலாம் என்பது முக்கியமான விஷயமாக கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு ஞானசேகரன் அவர்கள் முன்னிலைந்திருக்கிறார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் திரு தா பாண்டியன் அவர்கள் முன்னிலைந்திருக்கிறார். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற நண்பர்களே. மிக விரைவில் தமிழ்நாடு கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். நான் திரு ஞானசேகரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் திரு தா பாண்டியன் இருந்து ஆரம்பிச்சிடறேன். ஒரு விமர்சன பார்வை உங்கள்கிட்ட தான் வரும். அப்படிங்கறதுனால 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. இடதுசாரியில நிறைய பேர் உங்களுடைய கட்சியிலும் சரி, மார்க்சிஸ்ட் கட்சியிலும் சரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய எள்ளி நகையாடக்கூடிய விஷயம். இதுல வறுமையை ஒழிப்போம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நடைமுறையில் சாத்தியமுள்ள செய்யாத விஷயமாக இருக்கிறது என்று விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு அரசு அடுத்த 5 ஆண்டு நாங்கள் என்ன செய்வோம் என்பதில் எள்ளி நகையாடுவதற்கு என்ன இருக்கிறது? ஏன் உங்களுடைய விமர்சனம் திரு தா பாண்டியன்? இதை அனுபவத்திலிருந்துதான் விமர்சனங்கள் வரும். ஒவ்வொரு ஆட்சியில் இருந்த அரசையும் அதனுடைய செயல்களை வைத்து, செயல்களால் விளைந்த விளைவுகளை வைத்துத்தான் நாட்டு மக்கள் மதிப்பிடுவார்கள். இந்த புள்ளி விவரங்களை காட்டுவது இவைகளெல்லாம் பொருளாதார மேதைகள் கடைபிடிக்கிற ஒரு உத்திதான். அது மிக மிக அவசியம் என்றாலும் இந்த புள்ளி விவரங்களை வைத்து மக்கள் தீர்ப்பளிப்பது இல்லை. அவர்கள் அவர்களது தேவைகளுக்காக கடைகளுக்கு சென்று வாங்கும் பொருள்களுடைய விலைகள் அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய விலையில் இருக்கின்றனவா குறைகின்றனவா என்பதை வைத்துத்தான் அரசு நடவடிக்கையால் தங்கள் வாழ்க்கைக்கு நன்மை கிடைத்தது அல்லது கிடைக்கவில்லை என்ற முடிவை கட்டுவார்.
எனவே மக்களை பொறுத்தவரையில் நாம் விவரிக்கின்ற இந்த விவரங்கள் புள்ளி விவரங்கள், அவைகளை எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜட்லரி என்று சொல்வார், புள்ளி விவர ஜால வித்தைகள். இவைகளை எல்லாம் சொல்லி இந்தியாவிலே இத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த கோடிக்கும் இந்த நாட்டு கோடானு கோடி மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் வாங்கும் பொருள்கள், அவர்களது பிள்ளைகள் படிக்கிற இடங்களில் கிடைக்கும் வசதிகள், மேம்பாடுகள், படித்து முடித்தால் அந்த குழந்தைகளுக்கு கிடைத்த வேலை வாய்ப்புகள், சமூக நல்லிணக்கம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆட்சி ஏற்படுத்திய மக்களினுடைய நம்பிக்கை, இவைகள் எல்லாமே சகல துறைகள் மீதும் நம்பிக்கை மக்கள் இழந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். நாளைக்கு என்ன ஆகும் என்ற ஒரு கவலையிலும் ஆழ்த்தப்பட்டிருக்கிறார். இந்திய நாணயம் மிக கேவலமான முறையிலே தாழ்வுற்று நிற்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி எங்களது ஆட்சியிலே கண்டோம் என்ற ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிற பொழுது துணிச்சல் அதிகம் வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைக்கு உலக பொருளாதார நெருக்கடியிலிருந்து தனித்து நடைபோட வேண்டிய இந்தியா அதனுடைய நோய்கள் அனைத்தையும் தொற்று நோயாக தனக்கு வரவழைத்துக் கொண்டு இருந்ததையும் இழந்து அவல நிலையிலே காட்சியளிக்கிறது. இந்திய விஞ்ஞானிகள் சில சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அது ஆட்சியாளர்களின் தயவால் அல்ல, அவர்களது அறிவு திறனால். இந்திய விவசாயிகள் பாடுபட்டு இந்திய மக்களை பட்டினியிலிருந்து பாதுகாத்து வருகிறார்கள். ஆனால் பேச இருக்கிறோம் திரு தாப்பாண்டியன் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கிறேன், ஒவ்வொரு விஷயமா நம்ம கொண்டு போக இருக்கிறோம். நான் திரு ஞானசேகரன் கேட்க விரும்புறேன். அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் அந்தந்த மக்கள், அவர்கள் விவசாயிகள் செய்தது, மக்கள் செய்தது, விஞ்ஞானிகள் செய்தது, அரசுடைய பங்களிப்பு என்று எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா அதை ஒரு நம்பிக்கையா காட்டி, அதை ஒரு ஆதாரமா காட்டி அடுத்த தேர்தல் நாங்கள் எதிர்கொள்றோம் நீங்க சொல்றதுக்கு நீங்கள் செய்த சாதனைகளாக நினைப்பது இல்ல? நம்முடைய இந்திய திருநாடு பொருளாதார வீழ்ச்சியில் மிகவும் பாதிப்படைந்து கீழ்நோக்கி போகாமல் தடுத்ததே யுபிஏ கவர்மெண்டுடைய ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டும். பொருளாதார மேதை இன்று நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிற காரணத்தினாலே இன்று அவர்கள் இந்திய பொருளாதாரம் தாழ்ந்து விடாமல் உலக பொருளாதார நிகழ்வுகள் எல்லாம் கீழே போன போதெல்லாம் கூட இந்திய திருநாட்டை அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் உலகறிந்த ஒரு உண்மை, எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. ஆனால் இப்பொழுது அருமையன் தாப்பாண்டியனோடு சொல்லுகிற பொழுது இது ஏதோ புள்ளி விவர ஜால வித்தைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 10 ஆண்டு காலத்தில் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அரசு இன்று பல சீர்திருத்தங்களை, பல திட்டங்களை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. சொல்ல போனால் இப்பொழுது உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாடு இப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் இன்று பாதுகாப்பு இல்ல, இந்த ஜனநாயக நாட்டில் ரொம்ப கேவலம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இன்றைய 120 கோடி ஜனங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் மிக சிறப்பாக தேர்தலை, உலகத்திலேயே இவ்வளவு பெரிய நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடப்பதே ஒரு பெரிய சாதனை. இங்கே அந்த உள்நாட்டு பாதுகாப்போடு அதே போல வெளிநாட்டிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டு இந்த அளவிற்கு அந்த பாதுகாப்பிற்கு முதலிடம், அதே போல உணவு உற்பத்தியிலே ஒரு முதலிடம் மற்றும் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இது அவருடைய திறமையால் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லுவதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அந்த விஞ்ஞானிகளுக்கு கூட அவர்கள் அந்த ஒரு ஆராய்ச்சியை செய்வதற்கு பண ஒதுக்கீடு, அவர்கள் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு உபகரணங்கள், அதே போல எல்லாவற்றையும் நீங்கள் வசதியை செய்து கொடுத்தால்தான் அவர்கள் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே விஞ்ஞானிகள் என்று சாதித்திருப்பவையெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு ஊக்குவித்தல் காரணத்தினாலும் அதற்கான பணத்தை வழங்கிய காரணத்தினாலும் அவர்களுக்கு போதிய அடிப்படை வசதி செய்து கொடுத்த காரணத்தில் தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இந்த நாட்டுக்கு ஒரு உலக அளவில் பெரிய பெரிய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல விவசாயிகள் விவசாய உற்பத்தி கூட அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கினாங்க. விவசாய உற்பத்தி வேளாண்மைக்கு எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறோம், மானியம் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம். திரு தாப்பாண்டியன் அவர்கள் கேவலமான நிலை அப்படின்னு சொன்னது நாணயத்தோட மதிப்பை பத்தி சொன்னார். நாணயங்கிற வார்த்தை அவர் இரு பொருளையும் கூட சொல்லியிருக்கலாம். நாணயம் கேவலமா போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு நாணயத்தோட மதிப்பு கேவலமா போயிருக்கு, 2 பொருளையும் கூட பண்ணிக்கலாம். என்னுடைய நீங்க சொன்னீங்க இந்தியாவுடைய பொருளாதாரம், உலக பொருளாதாரம் எல்லாம் வீழ்ந்த போது கூட இந்திய பொருளாதாரம் வீழவில்லைன்னு. அதற்கு காங்கிரஸ் அரசுடைய, மத்திய அரசுடைய பங்களிப்பு என்ன? எனக்கு தெரிந்து நிதியமைச்சராக திரு பிரணாப் முகர்ஜி இருந்த வரை, மத்திய நிதியமைச்சர் தற்போது சிதம்பரம் இருக்கும் வரை உலக பொருளாதார நிலைமையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம், உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு சொன்னால் தவிர இந்த பொருளாதார நிலைமையிலிருந்து வீழாமல் தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று உத்தரவாதம் எது சொன்னது போலவோ செய்தது போலவோ தெரியவில்லை. அப்படி ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? இந்த நடவடிக்கை எடுத்ததனால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையவில்லை.
இல்ல மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த காலத்தில் இந்த புதிய பொருளாதார கொள்கையை இங்கே நம்முடைய அதாவது நரசிம்மராவ் காலத்திலே அதாவது பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது இந்த புதிய பொருளாதார கொள்கையை வகுத்து இதிலே தனியார் பங்களிப்பு மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இவற்றையெல்லாம் கொடுத்து இங்கே நம்முடைய நாட்டிலும் இருக்கக்கூடிய மேனுபேக்சரிங் செக்டார் அதுல பொருள் உற்பத்தியை இங்கே பெருக்கி ஐடி இன்ஃபர்மேஷன்ல எந்த அளவிற்கு நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அந்த அளவிற்கு ஊக்கத்தை செலுத்தி இவற்றையெல்லாம் இந்த யுபிஏ அரசு செய்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம் ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது. இவற்றையெல்லாம் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் படு பாதாளத்திற்கு நாம் போயிருப்போம். இவற்றிலிருந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு உள்ள உலக பொருளாதாரம் வீழ்ந்து இந்திய பொருளாதாரம் வீழாம இருந்ததுக்கான காரணம் இதுல ஏதாவது ஒண்ணு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது இதெல்லாம் செய்யலன்னாக்க உங்களுக்கு இதுக்கான நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு வச்சுங்க, இதற்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் மேனுபேக்சரிங் அதாவது இங்க உற்பத்தி இல்லை என்று சொன்னால் அல்லது அதற்கான அடிப்படை வசதியை நீங்கள் பெருக்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பொருளாதாரம் இங்கு அதுல பாதாளத்திற்கு போயிருக்கும். தாப்பாண்டியன் கொண்டு போகிற முறை திரு ஞானசேனுடைய பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? திரு தாப்பாண்டியன் அவர் சொன்ன பதிலை மிக கவனமாக கேட்டேன். இது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியின் நண்பர்கள் அமைச்சர்கள் கூறி வருகிற பதில் தான். அவர்கள் நாணயமாக சிலவற்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட அவர்கள் ஆட்சியில் தான் இருக்கிறார்கள். அநேகமாக தேர்தல் முடிவுகள் வரமாட்டார்களா என்ற கேள்விக்குத்தான் இப்பொழுது பதில் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களை மீண்டும் பதவிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க இவற்றை சாதித்திருக்கிறோம் இந்த 10 ஆண்டுகளில் என்று அவர் சொல்லுவதை மக்களிடம் சொல்லி மக்கள் ஏற்க வேண்டுமானால் மக்கள் இந்த பலன்களில் ஏதாவது ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். அவர் சொன்னார் வறுமை கோட்டிலிருந்து 14 கோடி பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். காங்கிரஸ் கட்சி இந்த 66 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை பெற்ற இந்தியாவில் பெரும்பாலும் அதுதான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறது. 7-8 ஆண்டுகளுக்கு இடையில் சிலர் வந்து போயிருக்கிறார்கள். எனவே இந்தியாவினுடைய தொடர்ந்த ஆட்சியில் அவர்கள் தொடக்கத்தில் கடைபிடித்த கொள்கைகளும் தற்போது இவர் பெருமையாக தம்பட்டம் அடிக்கிறாரே அந்நிய முதலீடு வந்தது அத்தான் தொழிற்சாலை தொடங்கியது பலவீனம் பெற்றது பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்று இதை அவர் தயவு செய்து நன்கு உணர வேண்டும். அந்த முதலீடுகளை இந்தியாவிற்கு வரவழைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவினுடைய இயற்கை கொடுத்த வளங்களை மலைகளையும் சுரங்கங்களையும் இன்றைக்கு யாருக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள்? அவ்வாறு வழங்க நீங்கள் முற்பட்டதனுடைய விளைவாக இயற்கை வளங்களை இழந்ததோடு மட்டுமல்ல இந்த நாட்டின் ஜனநாயக அடிப்படையை இழக்கக்கூடிய வகையில் அந்நிய நாட்டு முதலீடு இன்றைக்கு அரசியலிலும் தலையிட்டு இருக்கிறது. அது அவர்களுக்கே சவாலாக வந்திருப்பதையும் பார்க்க மறந்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்கள் செய்த தவறால் அவர்கள் திறந்து விட்ட கதவால் நல்ல காற்று மட்டுமல்ல ஒரு கதவு திறக்கப்பட்டு விட்டால் அது அடைக்கப்படாத வரையில் எதுவும் உள்ளே நுழையலாம். இந்தியாவிலே புழங்குகிற அரசியல் சட்டப்படி அரசாங்கத்தின் அதிகாரப்படி வெளியிடப்பட்ட நாணயத்தை விட லீகல் டெண்டர் என்று அழைக்கப்படும் அரசு அச்சிட்ட நாணயத்தை விட சூதாட்ட பணம் ஸ்பெகுலேட்டிவ் மணி இன் சர்க்குலேஷன் 3 மடங்கு முழங்குகிறது என்று ரிசர்வ் பேங்கின் ஆளுநர் முன்னர் இருந்த ஆளுநரும் சொன்னார். இப்பொழுது இருக்கிற ஆளுநரும் அதை சமாளிக்கத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். இந்த பணம் புழங்கக்கூடிய பணத்துடைய மதிப்பு மிக அதிகம் 3 மடங்கு அதிகம் என்பது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து கொண்டு வருகிறது ஊழல் அல்லாத ஒரு அரசாங்கம். ஒரே ஒரு குறிப்பை இதோடு சேர்த்து சொல்லிவிடுகிறேன். ஒரே ஒரு குறிப்பு, வெளிநாட்டு பணம் இங்கே சூதாட்ட பணமாக வந்திருக்கிறது. இங்கே மக்கள் உழைத்து பெற்ற பணம் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இந்திய முதலாளிகள் வெளிநாடுகளிலே முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். உள்நாட்டுக்குள்ளேயே அவர்கள் தொழில்களை தொடங்குவதை கைவிட்டு வருகிறார்கள். ஏன் என்பதை முதலீடு செய்வது இந்திய தொழிலதிபர்களுடைய வளர்ச்சியாக பார்க்க வேண்டுமா அல்லது இந்தியா விட்டு ஓடுவதற்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு 2009 ஜனாதிபதியுடைய உரையின் போது சொன்னது பிரதிபா பாட்டீல் அப்போது ஜனாதிபதி இருந்தார். அப்போது அந்த உரையில் சொல்லப்பட்ட விஷயம் 100 நாட்களில் கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரும் என்று காங்கிரஸ் கட்சி அரசு யூபியோட 2வது ஆட்சியில் ஜனாதிபதி உரையில் சொல்லப்பட்டது. 100 நாட்களில் கொண்டு வந்தார்களா? இப்போது என்ன செய்ய போறார்கள்?
காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை சாத்தியமா அல்லது வெறும் வார்த்தை ஜாலமா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார் தமிழக பாரதிய ஜனதாவுடைய பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் அவர்கள். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வானதி. இதுல இப்ப நம்ம ஒரு காங்கிரசுடைய முன்னாடி நம்ம என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்ப பிஜேபி ரொம்ப முன்னாடி பெரிய அளவுல பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் ஊழல், கருப்பு பணம் அப்படின்னு சொல்லிட்டு 2009 உங்களுடைய அப்போதைய பிரதமர் வேட்பாளர் அத்வானி அவர்கள் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர ரொம்ப தீவிரமா கொண்டு போனாங்க. அப்ப காங்கிரசுடைய ஜனாதிபதி உரையில, காங்கிரஸ் அரசுடைய 2009 ஜனாதிபதி உரையில 100 நாள்ல நாங்க இந்த பணத்தை கொண்டு வர சொன்னாங்க. இது தொடர்பா நம்ம மத்திய அமைச்சர் சிதம்பரத்தை கேட்டபோது, நம்முடைய கேள்வி கிணவல் நிகழ்ச்சி கேட்டபோது சொன்னாரு, கருப்பு பணத்தை கொண்டு வரங்கிறது என்னமோ போய் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்ல, அந்நிய நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்கிறாங்க. இது தெரியாம தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் கொண்டு வர முடியுமா? இது காமெடியான விளையாட்டா? அதாவது முதல்ல இந்த கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு அத்வானி அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்கவே, ஏதோ இந்தியாவில மட்டும் இல்ல, நீங்க உலகம் முழுக்கமே பல்வேறு நாடுகளில் அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் அடுத்தபடியாக ஒரு மாணவருடைய அறிக்கை முதலில் வருகிறது. அதற்கு பின்னால் படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அப்போ நம்முடைய நாட்டினுடைய பணம் தான் மிக அதிக அளவில் அந்த வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கிறது என்கின்ற செய்தி வெளிவரும்போது, அதற்கான முயற்சி எடுப்பதன் மூலமாக நம்முடைய நாட்டுக்கு அந்த பணத்தை கொண்டு வருவதன் மூலமாக என்னென்னவெல்லாம் நாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு செயல் திட்டம் மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயமாக 100 நாட்களுக்குள்ளாக நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போங்க. இந்த 100 நாள் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏனென்று கேட்டால் 100 நாட்களுக்குள்ளாக விலைவாசியை குறைப்போம், 100 நாட்களுக்குள்ளாக கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஏதோ இந்த 100 நாள் அப்படிங்கறது ரொம்ப ஒரு வார்த்தையுடைய அழகுக்கு வேண்டி சேர்த்துட்டு நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம். நான் ஒண்ணுமே இல்லைங்க, இப்ப இருக்கிற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தது வாஸ்தவம். ஆனா அதுல அதன் மூலமாக உண்மையாக எத்தனை மக்கள் அதில் இன்று பலன் பெறுகிறார்கள் மட்டுமல்ல, விவசாயத்துறையை அதனோடு இணைக்க சொல்லி கேட்டு இவ்வளவு முறை போராடியும் கூட ஒட்டுமொத்தமா அந்த திட்டத்தோட பலனும் மக்களுக்கு போகல. அந்த திட்டத்தோட பலன் வேறு விதமாகவும் சமுதாயத்துக்கு வந்து சேரல. ஒரே நாள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே அடியா கொண்டு வர வேண்டாம், படிப்படியாக பிராக்டிகலா அதுல போற விஷயங்கள் 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள கணிச்சிட முடியும். ஆனால் ஒரு அரசாங்கம் அதற்கு பின்னால் அதில் என்ன நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து திட்டமிட்டார்கள் அப்படிங்கறத பாக்கலாம். ஊழல் பணத்துக்குள்ள கருப்பு பணத்தை கொண்டு வரவாங்க. கருப்பு பணத்தை கொண்டதுக்கு நிதியமைச்சர் சொன்னார் சாதாரணமா போய் எடுத்துட்டு வர விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் ஒரு 6 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. கட்டாயம் நான் அந்த கருப்பு பணத்தை கொண்டு வருவேன் முதல்ல சொன்னது பாரதிய ஜனதா. அதுக்கு பின்னால 100 நாள்ல கொண்டு வருவேன் சொன்னது காங்கிரஸ். அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டாரு திரு ராம் ஜெத்மாலினி அவர்கள். அந்த வழக்குல என்ன சொன்னாங்க, எங்களால லிஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் மட்டும் நாங்க கவர்ல சீல் போட்டு தருவோம், நீங்க வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்தாங்க. அதை பத்தி பல்வேறு விதமான யூகங்கள் வெளியில வந்தது. அரசாங்கம் அதை பற்றி வாயை திறக்கவில்லை. அதற்கு பின்னால ஒரு எம்பவர்டு கமிட்டி போடுறாங்க. அரசாங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லுதே, ஆனாலும் உச்சநீதிமன்றம் இந்த நாட்டின் மீது கொண்ட அக்கறையால் நாங்க ஒரு கமிட்டி போடுறோம்ப்பா, இவங்க அந்த முயற்சியை செய்யட்டும் கமிட்டி போடுறாங்க. ஆனா அந்த தீர்ப்பை ரத்து செய்வதற்காக மறு ஆய்வு போட்டு அதை நிலுவையில வச்சிருக்கிறது மத்திய அரசாங்கம். ஆக தேர்தல் அறிக்கையில் 100 நாள் சொன்னவங்க இதற்கு உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட அதை எதிர்த்து அதை வேறு விதமாக முடக்கி வைத்திருப்பது காங்கிரஸ். அதனால இந்த தேர்தல் அறிக்கைங்கிறதெல்லாம் சும்மா நேரம் அப்படிங்க மாத்தி தேர்தல் அறிக்கை பற்றி பாஜகவுக்கு தான் எந்த விதமான ஒரு தொலைநோக்கு பார்வையிடாது. ஒரே ஒரு காஷ்மீருக்கு 370 சரத்துப்படி அவங்களுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து தெரியுமா? அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது நம்ம அதை பேசுவாங்க. இப்ப நான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில அவங்க ஏற்கனவே சொன்னபோது 100 நாள்ல உங்களுடைய ஜனாதிபதி உரையில சொல்லப்பட்ட விஷயம் 100 நாள்ல கருப்பணத்தை கொண்டு வரும். சிதம்பரம் நம்ம கழித்த பட்டியல் சொன்னார், அதெல்லாம் சாதாரண நடக்கூடிய விஷயம் இல்லன்னு. ஆனா 100 நாள் அந்த பட்டியல் வெளியாகக்கூடிய வாய்ப்பை மத்திய அரசு எப்படி எல்லாம் தடுத்ததுன்னு வானேஸ்வரன் பட்டியலிடுறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் தவறு. காரணம் இந்த 100 இல்ல, இதுல காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது இந்த யூபிஏ கவர்மெண்ட்டுக்கோ அந்த கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு உத்வேகமோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு அக்கறையோ கிடையாது. காரணம் ஏன்னா அப்படி இருந்ததுனாக்க இவங்க 100 நாள்ல நாங்க கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியே இருக்க மாட்டாங்க. காப்பாற்றணும்னு நினைச்சு பிஜேபி தீவிரமான பிரச்சாரம் பண்ணனால அத்வானி என்ன பண்ணாரு, அவரும் இதே தான் சொன்னாரு. அவங்க கொண்டாந்தாங்களா? இல்ல
அதாவது பணத்தை உங்களுக்கு அவர்கள் 6 ஆண்டு கால ஆட்சியில் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல கருப்பு பணம் இருந்தது. 2009க்கு பிறகுதான் அந்த நிலைமை மாறியது. கருப்பு பணம் நீ புதுசா வந்தது இல்ல. இல்ல கருப்பு பணம் என்பது சுவிஸ் வங்கி உட்பட பல நாட்டு வங்கிகள் உட்பட ஜெர்மன் உள்ள பல நாடுகள் எங்களுடைய நாட்டில் மற்ற நாடுகள்ல யார் யாரெல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்காங்க பட்டியலை நாங்கள் வெளியிட தயார் என்று சொன்னதே 2009க்கு பிறகுதான். அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அவர்கள் வெளியிட்டு கருப்பு பணம் என்பது பல ஆண்டுகளாகவே இந்திய திருநாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கொண்டு போய் வெளிநாட்டில் பதிவு பண்றாங்க. ஆனா இதை உண்மையிலேயே காப்பாற்ற வேண்டும் அவர்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருக்குமே. ஆனால் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் 100 நாள் அதை விளையாடணும் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே 100 நாள்ல கொண்டாடணும் சொல்றது நம்ம அதற்கான முயற்சிகளை அரசு எடுத்தது. ஆனா ஏற்கனவே சிதம்பரம் அவர்கள் சொன்னது போல இது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம். அவர்கள் அதற்கான அனுமதி ஜனாதிபதி உரையில 100 நாள் அப்படின்னு ஒரு தேதி குறிக்கும் போது இது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியாதா காங்கிரசுக்கு? எங்க தாராளமா கொண்டாந்தலான்னு பார்த்தா அந்த நாடு நமக்கு ஒப்புதல் அளித்து கண்டிப்பா ரிலீஸ் செய்து பார்த்தோம் பண்ணல. அதுக்கான அதாவது அவர்கள் ஆதரவை தெரிவித்து கொண்டாடல. ஆனா அதே மாதிரி நீதிமன்றத்தில் வருகிற போது நீதிமன்றத்துக்கே தனியா பவர் உண்டு. அவர்களே கொண்டாந்து இருக்கலாம். ஆனா அதை நாங்க போய் மறு ஆய்வு பண்ண உங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி அவர்களுக்கு இருந்திருக்குமே. ஆனால் அந்த ஒரு ஆர்வம் அந்த வெளிநாட்டு இருந்திருக்குமே. ஆனால் நிச்சயம் கொடுப்பதை யார் தடுக்க போறாங்க? ஆகவே இதை கொண்டு வருவது பட்டியலை வெளியிட்டால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கும் காங்கிரஸ் அரசு சொன்னது. திரு தாப்பாண்டி நீங்கள் பதில் சொல்ல விரும்பலாம். பார்த்தேன் என் கருத்தை சொல்லலாமா? ஒரு நொடி என் கருத்தை சொல்ல அனுமதியுங்கள். திரு தாப்பாண்டி தொடருங்கள் தயவுசெய்து. இன்று உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கிறது. நான் பேசுவது என்பது சாதாரண குடிமகன், எனவே விட்டுவிடலாம். இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள நல்ல நண்பர்களையும் நான் நன்கு அறிவேன். நண்பர் ஞானசேகரன், இன்று உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு இந்த கருப்பு பணத்தை கொண்டு வருவது பற்றி கொடுத்த தகவல்களை பற்றி கடுமையாக கண்டித்திருக்கிறது என்பதை இதுவரை படிக்கவில்லை என்றால் இந்த விவாதம் முடிந்த பிறகாவது சென்று படிக்க வேண்டும். இந்த விவாதம் எத்தனை ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. நீங்கள் வெளிநாட்டு முதலீடு உள்ளே வருவதை கொண்டு வந்து விட்டோம் என்கிறவர்கள் உள்நாட்டு பணம் வெளியிலே எல்லை கடந்து போனதே ஏன் தடுக்கவில்லை என்பதை நாட்டின் எல்லையை காக்கும் நாணயத்தை காக்கும் பொறுப்பில் இருந்த கட்சி பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டாமா? இருந்ததையும் வருவதையும் உள்ளே நிறுத்துவீங்க. அவர் சொல்ற மாதிரி அது சாத்தியமே இல்ல. வெள்ளையா கொண்டு போனா தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லலாம். கருப்பா கொண்டு போனா தடுத்து நிறுத்த முடியாதுன்னு ஒரு அரசு எப்படி சொல்ல முடியும்? ஏங்க இது உங்களுக்கு தேர்தலிலே கலந்து கொள்ள வேண்டாம். அதை யாரால் தடுக்க முடியுமோ அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அனுமதியுங்கள். யார் நீங்க வரவே முடியாத திருட்டை பிடிக்க முடியாது என்று சொல்லுகிறவருக்கு பிஜேபி வரல காங்கிரஸ் நீங்க இது வரைக்கும் வந்ததில்லை. ஒரு மாநிலத்திலிருந்து அங்கே 2 மாநிலத்திலும் போயிட்டீங்க. ஆகவே 2 பேருமே சேர்ந்து இந்த நாட்டை கொள்ளையடிப்பதெல்லாம் உங்களுடைய வேலை, எங்க வேலையே கிடையாது. அது இதுல ஏற்கனவே கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் சொல்லுவதை நீங்கள் நம்புங்கள். அதற்கான கருத்துக்களை சொல்லுங்கள். சகட்டு மேனிக்கு பேசுவதிலோ அதாவது கம்யூனிஸ்டுகள் நீங்க எல்லாம் தலைவர்கள் எப்பொழுதுமே விமர்சனத்தை கிரிட்டிக் வெஸ்ட் கிரிட்டிக் இருப்பீங்க. அதுக்கான ஆக்கப்பூர்வமான ஏதாவது கருத்து சொல்லுங்க. எப்படி கொண்டாடலாம்னு சொல்லுங்க. அரசு எவ்வளவு நடவடிக்கை மேடம் மெர்க்கல் பணத்தை மீட்டிருக்கிறார். ஜெர்மனி நாட்டு அதிபர், பிரான்ஸ் நாட்டு அதிபர் பணத்தை மீட்டிருக்கிறார். நடவடிக்கை எடுக்காத ஒரே நாடு இந்தியா தான். உங்களுக்கு அது மாதிரி எடுத்து அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நாட்டில் நம்முடைய இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடியவர்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் எங்க கிட்ட சுவிட்சர்லாந்து வங்கிகளில் பணம் போட்டு வைத்திருப்பவர்களை பற்றிய பட்டியல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் அதற்காக பணம் செலவழித்து அந்த பட்டியலை வாங்கிவிட்டோம். ஆனால் அதில் அந்த பட்டியலில் இந்திய நாட்டிலிருந்து பணம் போட்டு வைத்திருப்பவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு அதை தரட்டுமா? நீங்கள் எங்களுக்கு அதற்காக எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிய போது உடனடியாக இந்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு பிரதிநிதி சென்று, ஐயா தயவு செஞ்சு அந்த பட்டியலை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்ததெல்லாம் நடந்திருக்கிறது. நீங்க
நீங்க விடுங்க பாப்போம். இல்ல அதுனா பிஜேபி போட்டு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிஸ் பூரா கம்ப்ளீட் அவங்க கையில இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து நாங்க பேசுறது வந்து ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் அல்ல. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர். நீங்க வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருந்தீங்க, இந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்தீங்க. சத்துவாச்சாரி கடையில இருந்து எடுத்துட்டு வர மாதிரி சொல்றீங்க. நீங்க கற்பனை எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அப்படி சொன்னது முதலில் அத்வானி தான் என்று அவர்கள் கூறிக்கொண்டாலும் கூட அதை அதிகாரப்பூர்வமாக ஆன் ரெக்கார்ட் சொன்னது பிரதிபா பாட்டீல் ஜனாதிபதியாக இருந்தபோது முதல் ஜனாதிபதி உரையில. நோக்கம் நல்ல நோக்கம், அதை செயல்படுத்துகிற போது பல இடர்பாடுகள் வருகிறது. ஆனா அந்த இடர்பாடுகளை கலைந்திருந்து நிச்சயமாக கொண்டாடும் சொல்றேன். இந்த தேர்தலை கூட சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் பற்றி திரு தாப்பான் என்ன கேட்க உங்களுக்கு கூட மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சி மிக பூதாரமாக வட இந்திய ஊடகங்கள் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு கொண்டு வர காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அதிலாவது உங்களுக்கு ஆனந்தமா? எனக்கு அந்த அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறேன். ஆனால் இதுவரை ஆட்சியில் இருக்கிற போது வாய் திறக்காத நீங்கள் இப்பொழுது தேர்தல் களத்திலே வந்து சொல்லுகிற போது நம்பிக்கை பிறக்க மறுக்கிறது. நம்பிக்கை வானதி, உங்களுடைய கருத்து நான் தெரிஞ்சுக்கிறோம். இடைவெளிக்கு போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி வந்து தனியார் துறை இடஒதுக்கீடு கொண்டு வரும் சொல்லியிருக்குது, கொண்டு வர முயற்சி போகும். அதை இடதுசாரி கட்சியில் வரவேற்கிறார்கள். ஆளுங்கட்சி அமைக்கப்படும் நரேந்திர மோடி அலை வீசிக் கொண்டிருக்கு சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய பார்வை? இல்ல, எங்களுடைய நிலை இதில் வந்து இன்னும் மத்திய தலைமை அறிவிக்கவில்லை. அதனால இதனுடைய கருத்து அவர்கள் சொன்னதற்கு பின்னால் நாங்கள் சொல்லுவோம். மத்திய தலைமை என்ன சொல்லுவது இருந்தாலும் நிச்சயமாக, ஏனென்றால் மத்திய அளவிலே முடிவெடுக்க வேண்டிய ஒரு அகில இந்திய விஷயம் இது. நிச்சயமாக மாநில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். எனக்குன்னு இருக்கிற பார்வை என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக கொள்கை முடிவு என்று வரும்போது கட்சிக்கென்று ஒரு கொள்கை இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ஒரு பொதுச் செயலாளருடைய வேலையாக இருக்க முடியும். கட்சியோட கொள்கை என்னவோ அதை மட்டும் தான் சொல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் வந்து வெளிநாட்டு உறவுகளில் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறது என்று ஒவ்வொரு நாடாக சொல்கிறது. ஆப்கானிஸ்தான் எப்படி செயல்பட போறோம், சீனாவில் எப்படி செயல்பட போறோம், இலங்கையில் எப்படி செயல்படும், ஒவ்வொரு நாடாக பிரித்துக் கொண்டே வருது. அப்ப இலங்கையில் அந்நிய நாடுகளோடு சேர்ந்து ஒரு நியாயமான அருமையான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை நடப்பதற்கு ஒட்டுமொத்தமான பங்களிப்பை இந்தியா அளிக்கும் என்று சொல்லியிருக்கிறது மத்திய அரசு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. இந்த காங்கிரஸ் இதற்கு முன்னால் இந்த பிரச்சனை எப்படி செயல்பட்டது? மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சாத்தியமா அல்லது வார்த்தை ஜாலமா என்பது பற்றி இந்த நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு தா பாண்டியன் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய பொருளாதார சிந்தனைகள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமாக மாறுபட்ட பார்வையாக இருக்கக்கூடிய தேசிய கட்சியில மாறுபட்ட பார்வை இருந்தாலும் கூட திரு ஞானசேகரன் முன்னாடி சொன்னது போல மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்வது. மேற்கு வங்கமோ அல்லது கேரளாவோ சுருங்கி இடதுசாரியுடைய ஏரியா வந்து வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு சிறிய பகுதி அப்படிங்கிற அளவுக்கு சுருங்கிடுச்சு. அப்ப உங்களுடைய பொருளாதார கொள்கை வந்து காங்கிரஸ் மாறுபட்டு இருந்தாலும் கூட இதை மக்கள் ஏற்க தயங்குகிறார்களா? சுருக்கமாக திரு தா பாண்டியன். சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் குறிப்பிடுகிற மேற்கு வங்கம், கேரளம், திரிபுரா ஆகிய இந்த 3 மாநிலங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியினர் கூட்டாக ஆட்சி அமைப்பது இருந்தது உண்மை. பல காரியங்களை செய்ததும் உண்மை. ஆனால் இந்திய நாட்டுக்குள் அமைகிற எந்த கம்யூனிஸ்ட் தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டவை என்பதையும், மத்திய அரசுதான் எரிபொருள் விலைகளையும் மூலப்பொருள் விலைகளையும் வருமான வரியை தீர்மானிக்கிற பொருளாதாரத்தை இயக்குகிற அதிகாரம் படைத்ததாக இருக்கிறது. உலக நாடுகளோடு தொடர்பு கொண்டதாக இருந்து வெளிநாட்டு முதலீட்டை உள்நாட்டுக்குள் அனுமதிக்கிற அதிகாரம் படைத்ததாகவும் இருக்கிறது. எனவே ஒரு மாநில அரசில் மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைக்கு உட்பட்டுத்தான், தங்கள் அதிகார வரம்பிற்கு உட்பட்டுத்தான் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. கூற்று உண்மையானால் தமிழகமோ, குஜராத்தோ, ஆந்திராவோ, கர்நாடகாவோ தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட மற்ற பல்வேறு விஷயங்களை எப்படி சாதித்தன, எப்படி முதல் 5 இடங்களுக்குள் வருகின்றன? அவர்களால் முடிந்தது ஏன் கேரளாவாலோ மேற்கு வங்காளத்தாலோ திரிபுராவாலோ முடியவில்லை? திரிபுரா விட்டுவிடலாம், மேற்கு வங்கம், கேரளா. நல்ல கேள்வியை கேட்டீர்கள். தமிழகமும் சரி, இந்த கர்நாடகமும் சரி, நீங்கள் குறிப்பிட்ட இந்த வளர்ச்சிகள் என்பது 6 மாநிலங்களில் 6 தலைநகரங்களை சுற்றி வளர்ந்திருப்பது உண்மை. இவைகள் அத்தனையுமே அந்த மத்திய அரசு கடைபிடிக்கிற கதவை திறந்துவிட்ட கதை. அந்நிய முதலீட்டை காட்டி கொண்டு வந்தேன் என்று பேசுகிறாள் என்று இந்திய முதலீடு என்ன ஆயிற்று? பக்கிங்ஹாம் கர்நாடிகால என்ன ஆயிற்று? கோவையில் மதுரையில் இருந்த பஞ்சாலை, பெரிய பஞ்சாலை என்ன ஆயிற்று என்று நான் பட்டியல் போட்டால் ஆலையரசர் கருமுத்து தியாகராஜனுடைய பெயர் பட்டியலே காணாமல் போய்விட்டது. இந்திய தொழில்கள் நசிப்பதும்
அந்நிய தொழில்கள் இங்கே மலிவான தொழிலாளிகளை கொள்ளையடிக்கும் இடமிட்டு இவை வளர்ந்திருப்பதை நீங்கள் வளர்ச்சி என்கிறீர்கள். இல்லை, வேட்டையாட அனுமதித்த இடங்கள் இவை உண்மையான வளர்ச்சி அல்ல. இவைகளால் வளர்ச்சி அல்ல. உலக நாடுகள் பலவற்றில் உதைபட்டுக் கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம். நன்றி தாப்பாண்டி. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இதுல வந்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் அறிக்கையில 14 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பெருமை கொள்ளுது. இது உண்மையிலேயே உங்களுக்கு நம்பும்படியா இருக்குதா? 35 ரூபாய் இருந்தா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ஒரு மாதம் 35 ரூபாய் போதும் சொல்லிட்டு 14 கோடி பேர் வெளியே வந்து சொல்லி ஸ்கேலை நீங்களே உடைச்சிட்டு எல்லாரும் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி சரியா இருக்குமா? இல்ல, உங்களுக்கு வந்து வறுமை கோடு அதற்கான நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த 35 ரூபாய் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து சில புள்ளிவர கணக்குகள்ல சில பேர் தவறு செய்திருக்கலாம். ஆனால் நீங்க சொல்றது திட்ட கமிஷன் திட்ட கமிஷனை கூட இல்ல, அதாவது உங்களுக்கு வறுமை கோட்டினுடைய கணக்கு யார் எடுத்தா? மக்கள் நல பணியாளர் எடுத்தா நம்ம தமிழ்நாட்டில். இது மாதிரி அவர்கள எடுக்கிற புள்ளிவரத்தை வச்சு திட்ட கமிஷன் கரெக்டா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மக்கள் நல பணியாளர் இருக்காங்க. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் யார் இருக்கிறாங்க? எந்த மாநிலம் தான் அரசு அதிகாரிகள் அரசு தான் எடுக்கிறாங்க. அவர்கள் அதாவது மாடி வீட்டை தம்பி அவங்களெல்லாம் வந்து வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கிறவன் போட்டாங்க, கூரை வீட்டில் இருக்கிறவங்க வந்து வறுமை கூட்டுக்கு மேல இருக்கிறவன் போட்டாங்க. இந்த மாதிரிலாம் தவறான, அதனால வந்து 35 ரூபாய் சம்பாதிக்க முடியல. இன்னைக்கு ஒரு மேஸ்திரியுடைய கூலி பாத்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு கூலி. அதாவது 35,000 ரூபாய் இருக்கு. எல்லாமே வாங்கும் சக்தி. நீங்க என்ன சொன்னீங்க? போராடி காரணமே கம்யூனிஸ்ட் போராடி போராடி கூலி உயர்வு கூலி விளைவுதான் எல்லாரும் ஓடிச்சு. இல்ல, நான் கேக்குற கேள்வியே வேற. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி புள்ளி ஒரு கணக்கு எல்லாம் வந்து யார் யாரும் எடுத்துட்டு போறாங்க, அதெல்லாம் தவறா இருக்கும். என்னுடைய கேள்வி, 14 கோடி பேரை வெளியே கொண்டு வந்து காங்கிரஸ் சொல்லிருப்பது இந்த மாதிரி தவறான புள்ளி ஒரு அடிப்படையில் 14 கோடி பேர் வெளியே வரல. 14 கோடி பேர் கணக்கிட்டதே கூட பார்த்தா அதிகமா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 120 கோடி ரூபாய், அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுக்குற பாருங்க, அதுவே ஒரு நாளைக்கு 148 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வானதி சொன்னாங்க இந்த 100 நாள் வேலை திட்டம் இது கூட ஜிம்மிக்கு, அதாவது மற்ற மாநிலங்கள்ல கேரளாவில் வந்து இன்னைக்கு வந்து அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்தந்த மாநிலங்கள் தான் இதற்கு முயற்சி எடுத்து, குஜராத்தில் இவங்க பண்றது யார் வேணான்றான். ஆனா இவங்க வந்து ஒவ்வொரு மாநில அரசும் தான் முடிவு எடுக்கணும். எதற்கு பயன்படுத்தணுங்கிறது மத்திய அரசு வரையறுத்திருக்கு. விவசாயம் சமீபத்தில் மாநில அரசு உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை உங்க தொகுதிக்கு பயன்படுத்த முடியாது இல்லையா? விவசாயத்துக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியை கேரளாவில் எப்படி பயன்படுத்துறா? கேரளாவில் வந்து அவங்க மத்திய அரசு கொடுத்த பிறகு இல்ல, மத்திய அரசு அனுமதித்த பிறகு நம்மளே கூட துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கூட இங்கிருந்து ஒரு தீர்மானத்தை போட்டு அமிச்சு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது. அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு தமிழ்நாட்டில் கூட. ஆகவே தொடர்ந்து இல்ல, இதுக்கு நீங்க அனுமதி பெற வேண்டும் என்றால் நீங்க வந்து எழுதி கேட்டு வாங்குங்க. ஆனா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே இன்னைக்கு வறுமை இப்ப நீங்க சொல்ற 148 ரூபாய் கூலி கொடுக்குறப்போ 35 ரூபாய் எப்படி நீங்க சொல்றீங்க? அதுலவே தவறான கணக்கு நான் சொல்றேன். ஒப்பீட்டிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 நாள் வேலைக்கு 135 ரூபாய் பணம் கொடுக்கிற கூலி கொடுக்கிறப்போ எப்படி 35 ரூபாய் சம்பாதிக்க சொல்றீங்க? ஒரு சொன்னது நான் இல்ல சார். மத்திய திட்ட கமிஷன் துணைத் தலைவர் அலுவலர் என்ன சொல்றாரு? 35 ரூபாய்க்கு மேல இருந்தா வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்க, 35 ரூபாய்க்கு கீழே இருந்தா வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அவங்க சொன்னது பேர்ல தான் நீங்க 35 தான் அளவு பிக்ஸ் பண்ணனால 14 கோடி பேர் வெளியே வந்துட்டாங்க. இந்த 30 ரூபாய் சொல்லுவீங்க. அடிப்படையில் இந்த 14 கோடி சொல்லல. இன்னைக்கு வந்து உண்மையிலே வறுமை கோடு, அதாவது வறுமை கீழே இருக்கக்கூடியவர்கள் யார் யாரும் கணக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை, அதே போல மேனுபேக்சரிங் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, இந்த அடிப்படை வசதி பெருக்கி அவங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, இவற்றையெல்லாம் பார்த்துத்தான் அவர்கள் இவ்வளவு பேர் நாங்கள் வறுமையிலிருந்து மீட்டு இருக்கோம் என்று சொல்லுகிறார்கள். ஒழிய வெறும் வறுமை கோட்டை மட்டும் அந்த கணக்கீடை வச்சு மட்டும் சொல்ல. பொருளாதாரம் இல்ல, அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளையும் அவர்களுடைய வருமானத்தையும் கணக்கிட்டு தான் சொல்றாங்க. ஒழிய நீங்க வந்து அரே 35 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்களா? நீங்களே யதார்த்தமா சொல்லுங்க. சொல்றேங்க வறுமை கோடுன்னு ஒரு அளவை பிக்ஸ் பண்றீங்க. இப்ப உங்களோட தேர்தல் அறிக்கையில 14 கோடி பேரை நாங்க வறுமை கோட்டிற்கு மேல கை தூக்கி விட்டேன்னு சொல்றீங்க. இப்ப எங்களோட கேள்வி என்னன்னா, வறுமை கோட்டு அளவை முடிவு பண்ணது நீங்க, அப்புறம் என்னங்கிறீங்க? அது மக்கள் நல பணியாளர் தப்பா கணக்கெடுத்தாங்கிறீங்க. 14 கோடி பேர் தான் வந்திருக்காங்களா அதுவும் தப்பான்னு கேட்டா இல்ல இல்ல அதை விட ஜாஸ்தி இருக்கு. நாங்க கேக்குறது என்னன்னா, அரசாங்கத்தை நடத்துறது நீங்க, புள்ளி விவரத்தை கொடுக்கறது நீங்க, வறுமை கோட்டை நீங்க தான் முடிவு பண்றீங்க. இன்னைக்கு வந்து இத்தனை கோடி பேரு நீங்க தான் சொல்றீங்க. எல்லாமே தப்புனா அப்ப தப்பா அரசாங்கத்தை நடத்துறதுக்கு நீங்க தப்பா நடக்கல. அதாவது ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு கணக்கு போட்டீங்களா அந்த 14 கோடி மேல 14,000 கோடிக்கு மேல வந்துடும்.
ஆகவே அதை வச்சு கணக்கு சொல்றாங்க. நீங்க அதையும் நீங்க கீழே ஒரு தடவை போங்க. இல்ல சார், 365 நாள்ல 100 நாளுக்கு தான் உத்தரவாதமான வேலை. மிச்சம் 265 நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க சொன்னது நீங்க கணக்கு அதுலயே வந்துடும். 14 கோடி பேருக்கு மேல வந்துடும். 14 கோடி இல்ல, அது 60 கோடி வரைக்கும் வந்துடும். ஆனா பிரச்சனை 100 நாளைக்கு தான் உங்களுக்கு உத்தரவாதம். 360 நாளைக்கு கிடையாது. அந்த ஒரு 100 நாளைக்கு கணக்கு போட்டு சொல்லுங்க. டோட்டல் பாப்புலேஷன்ல அந்த 100 நாளைக்கு கணக்கு போடுங்க சார். இது எதுக்குன்னு கேட்டா, ஐயா 300 நாளைக்கு எல்லாம் எங்களால சாப்பாடு போட முடியாது, ஆனா ஓட்டு போடுறதுக்கு நீங்க எல்லாம் வேணும், உயிரோட வேணும், அதனால 100 நாளைக்கு எதையும் உனக்கு கொடுக்கறோம், எப்படியோ உயிரை கையில் பிடிச்சி இருங்கன்னு சொல்றீங்க. அதையாவது கொடுத்துருக்கீங்க, அது கூட கொடுக்கலையே. நீங்க கொடுக்காத ஏமாத்தினீங்க, நாங்க கொடுத்திருக்கிறோமே. கொடுத்து நாங்க இவ்வளவு பேர் வாழ்வெடுக்க, அதாவது இந்த 100 நாளை மட்டுமே நம்பி வாழல, இந்த 100 நாள் வேலையை மட்டுமே நம்பி வாழல. 100 நாள் எப்பெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கிராம மக்கள் தவிக்கிறார்களோ அந்த நேரத்தான் கொடுக்கிற மொழிய ஒரே அடியா சோம்பேறியாக்கி உட்கார வச்சு சோறு போடுறது கவர்மெண்ட் வேலை இல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. சோம்பேறியாக்கு சோறு போடுறது அரசுடைய வேலை இல்ல. 100 நாள் மட்டும் சோறு போட்டா போதும். கோடையில முடியாம போறப்போ அவளுக்கு வேலை இல்லாதப்போ காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. கேட்கிறேன், மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஆட்சியில எதிர்கொண்ட விஷயம் பாத்தீங்கன்னா FDI இன் ரீட்டைல், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு. ஆனா இதே திட்டத்தை நாங்க கொண்டு வரோம் சொல்லி 2004 பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. ஆனா நீங்க எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணி இதை அவங்க என்னமோ அந்நிய நாட்டுக்கு வித்துட்டாங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க. இந்த 2004 உங்களுடைய தேர்தல் அறிக்கையுடைய விஷயத்தை காங்கிரஸ் கட்சி செய்து காட்டி சொல்லும் போது திரு தாப்பானின் குற்றஞ்சாட்டிய போல 2 பேரும் ஒரே பார்வை தான் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு குற்றஞ்சாட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? நிச்சயமாக இந்த FDI பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஒரே மாதிரியான கொள்கை தான் இருக்கு. பொருளாதாரத்துல இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரு விஷயத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது அந்நிய முதலீடுகளை இந்த நாட்டில் எந்தெந்த துறைகளில் அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை வரையறை NDA அரசாங்கத்தில் இருந்தது. 2வது 26% எங்க, 51% எங்க? ஒரு கம்பெனியில சாதாரணமா பங்குகளை எத்தனை சதவீதம் வைத்திருப்பவருக்கு அதிக உரிமை இருக்கும் அப்படிங்கறத ஒரு சாதாரண ரொம்ப அடிப்படை அறிவு இருக்கிறவங்களோட புரிஞ்சுக்க முடியும். இந்த கம்பெனியில 51% பங்கு வச்சிருந்தோம்னு சொன்னா அந்த கம்பெனிங்கிறது அவர் எடுக்கிற முடிவுக்கு தான் கட்டுப்படும். ஆனால் குறைந்த அளவு பங்கு வைத்திருக்கும் போது அதனுடைய அதிகமான பங்கு யார் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு வருவதில் உங்களுக்கு உடன்பாடு, ஆனா 51% என்பதெல்லாம் முரண்பாடு. நான் சொல்றேன், அந்நிய முதலீட்டை ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்க்கவில்லை. எந்தெந்த துறைகளில் நாட்டினுடைய பாதுகாப்பு, குறிப்பாக நம்முடைய ஆதிக்கம், இவையெல்லாம் பறிபோகாமல் இருந்துவிட்டு அதே சமயம் புதிய தொழில்நுட்பங்கள், புதிய முதலீடுகளை எந்தெந்த துறையில் நாம் அனுமதிக்க வேண்டுமோ அதை அனுமதிக்காவிட்டால் நாடு தேங்கிவிடும். இதுல ரொம்ப எச்சரிக்கையும் நாட்டின் மீது அதிகமாக இருக்கக்கூடிய பற்று தான் அதுல முடிவெடுக்கிறதுக்கான காரணம். இது வெறுமனே அந்நிய முதலீடு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். உங்களுக்கு உடன்பாடு இருக்கு, எத்தனை சதவீதம் என்பதெல்லாம் முரண்பாடு அப்படிங்கிறது தாப்பாண்டியன் நான் கேட்க விரும்புறேன். இலங்கை பிரச்சனையில அவருடைய கடைசியாவது வெளிநாட்டு வெளியுறவு கொள்கையில் சொல்லும் போது மத்திய அரசு சொல்லியிருக்கு, மன்னிக்கணும், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் இலங்கையோடு ஒரு இணக்கமான ஒரு போக்கை கொள்வோம், அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை அமைவதற்கு உத்தரவாதம் செய்வோம். அதே மாதிரி அங்க விசாரணை நியாயமான, வேகமான, நடுநிலையான விசாரணை நடப்பதற்கு முயன்று கொண்டிருக்கக்கூடிய அந்நிய நாடுகளோடு இணைந்து நாங்களும் செயல்படுவோம், 13வது சீர்திருத்தத்தை அமல்படுத்த முயற்சி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொண்ட விஷயம் தானே? இதிலையும் உங்களுக்கு திருப்தி இருக்க வேண்டும். மிக நல்ல முறையிலே கேள்வி கேட்டீர்கள். இந்த ஒரு பிரச்சனையை காங்கிரஸ் கட்சியினுடைய என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர்கள் யார் பேசினாலும் அது இந்த புண்ணில் வேல் வாய்ச்சுவதாகத்தான் இருக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் இதே கட்சியினுடைய தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரும் ராஜீவ்காந்தியும் இருந்த காலத்தில் கடைபிடித்த கொள்கை, அணுகுமுறை என்பது வேறு. அதற்கு பிறகு இவர்கள் கடைபிடிக்க தொடங்கிய கொள்கை நிலை வேறு. இப்போது இதெல்லாம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய, வெந்த புண்ணில் வேல் வாய்ச்சக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கொன்று குவித்து அவர்கள் அனைவரையும் புதைத்து விட்ட பிறகு கையில் நிறைய மலர்களை கொண்டு வந்து அந்த சமாதியின் மீது போடுவது மாதிரி இப்பொழுது பேசுகிறார்கள். இப்பொழுது இவர்களை நம்பி அல்ல, தமிழ் மக்கள், உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் சொந்த முயற்சியில் நீதியை வென்றெடுக்கத்தான் முடிவெடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் நண்பர்கள் தயவு செய்து இலங்கை வாழ் தமிழர்களை பற்றி பேசாமல் இருக்கும்படி உயிரிழந்த அந்த தமிழர்களின் சார்பில் பழிவோடு வேண்டிக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சி பேசாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற உங்களுடைய பாரு. நான் வானதிட்ட கேட்கிறேன், உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த பிரச்சனையில? பேசாமலே இருப்பது, இருவரும் பேசாமல் இருப்பது நல்லது. நான் அவங்களோட வானதிட்ட கேட்டுறேன், சொல்லுங்க. அதாவது இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை வழக்கம் போல ஒரு இடத்துல நாங்கள் சுமூகமான தீர்வு எட்டப்படும், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கறதுல தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல எந்த வார்த்தையும் மாற்றப்படல. போன முறை தேர்தல் அறிக்கைக்கும் காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கையும் எந்த வார்த்தையும் மாற்றம் இல்ல. ஆனால் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கறதா முக்கியம்.
குறிப்பாக நம்முடைய அந்நிய நாட்டுடனான உறவு அப்படிங்கிறது மிக மிக மோசமான நிலைக்கு சென்றதுன்னு கேட்டா, நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மாதிரி நம் மீது போர் இருக்கக்கூடிய நாட்டை விட மிக மோசமாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிப்பிற்கு உள்ளாக காரணம் அந்த நாட்டுடனான இந்திய அரசு உறவு. ஏனென்று கேட்டால், இதுல இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சொல்கிறார், இந்த போரை எங்களுக்காக நடத்தியது இந்தியா என்கிறார். எங்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்தது இந்திய அரசாங்கம் என்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க ஆட்சியில் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நாங்க ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணிருப்பீங்க? நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை இங்க சொல்லலாமா? இது எங்களுக்கு நேரடியாக சொல்லப்படாத ஒரு விஷயம். நேரடியாக எனக்கு தெரியாதோ இல்ல எங்களுடைய தலைவர்களுக்கு. ஆனால் ரொம்ப நம்பத்தகுந்த இடத்துல கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னு சொன்னா, திரு நெடுமாறன் ஐயா அவர்கள் சொன்னது, அவர்களுடைய இறுதிக்கட்ட போரிலே நிச்சயமாக மத்தியிலே இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், நாம் எல்லாம் காப்பாற்றப்படுவோம் என்று விடுதலை புலிகளுடைய தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் கருத்து வைத்திருந்தார், சொன்னார்னு சொன்னாங்க. அதனால பாரதிய ஆட்சி வந்திருந்தால் எனக்கு தமிழர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் உங்களுடைய 2009 தேர்தல் அறிக்கையில நான் வரேன் திரு தாப்பாண்டி, உங்கள்கிட்ட வரேன். உங்களுடைய 2009 உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 2009 பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் நீங்க சொல்லிருக்கீங்க, the BJP believes that Sri Lanka has the right to deal with terrorism on its side. நீங்க டெரரிசம் அப்படின்னு சொல்றது எந்த இயக்கத்தை யார் தீவிரவாத இயக்கம் நடத்திட்டு இருந்தா? நாங்க சொல்றது அங்க இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்றேன், அதுல விடுதலை போர் அப்படின்னு சொல்லிடா கூட, அதில் பல்வேறு விதமான விடுதலை போர் சொல்லல, டெரரிசம் சொல்லிருக்கீங்க. நான் சொல்றேன், ஓகே, டெரரிசம் விடுதலை போர் நீங்க சொல்லல. சரி, நான் சொல்றேன், அங்கேயே டெரரிசம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இல்லாம இருந்ததுன்னு சொல்றீங்களா? டெரரிசம் பண்ணது யார்? நான் சொல்றேன், அங்க ஏகப்பட்ட குழுக்கள் இருந்தது. அங்க நிறைய குழுக்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக போராடி கொண்டிருந்தார்கள். நீங்க தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் உரிமை இலங்கை அரசுக்கு இருக்கு நீங்க சொல்லும் போது அதுதான் காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸ் சொன்னா குற்றம், நீங்கள் சொன்னா சட்டமா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏனென்று கேட்டால், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய, இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இங்கே நடக்கக்கூடிய உள்நாட்டு போரிலே கிட்டத்தட்ட அதே வார்த்தை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்தி, எங்களுக்கு நீங்கள் போர் தளவாடங்களை கொடுக்க வேண்டும் என்று அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களிடம் உதவி கேட்ட போது, விலைக்கு கேட்டால் கூட நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னது திரு வாஜ்பாய் அவர்கள். நீங்க அவரையும் காங்கிரஸ் அரசாங்கத்தை எப்படி ஒன்னா வைக்க முடியும்? ஒரு விஷயம் சொல்றேன், இதே திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது இலங்கை பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். இலங்கைக்கு இந்த விஷயத்தில் எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்று அனைத்து கட்சி தீர்மானம் இன்றும் இருக்கிறது. அதை மீறி இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி செய்தது காங்கிரஸ் கட்சி, மத்திய அரசாங்கம். ஆக என்டிஏ அரசாங்கம் நீங்க உதவி செய்யல, நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்றாங்க. போர் பயிற்சி கொடுத்தது யார்? அவர்களுக்கான ஆயுதங்களை இலங்கையோடு போர் பயிற்சி பாரதிய ஜனதா ஆட்சியில் நடந்து கொண்டிருந்தது. சீனாவோடு நடக்கிறது, பாகிஸ்தானோடு மட்டும் தான் நடக்கல, மற்ற எல்லா நாடும் நடந்து கொண்டுதான் இருக்கு. நீங்க இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ல செய்யக்கூடிய விஷயங்கள் வேற இல்லைங்க. ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் மீது ஏவுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஆயுதங்கள் என்பது வேறு. இறுதிக்கட்ட போர் எப்ப தீவிரம் அடைகிறது, எந்த நேரத்தில் போர் தளவாடங்களுடைய அவசியம் இலங்கைக்கு வருகிறது, நடந்து முடிந்த பிறகுதான் 2009 தான் உங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. இல்ல, நான் என்ன சொல்றேன், தேர்தல் நடப்பதற்கு முன்னால தேர்தல் அறிக்கை கொடுத்தாச்சு. நீங்க இறுதிக்கட்ட போருக்கு போது எந்த மாதிரி சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது இலங்கையில்? அவர் திருப்பி வராம நான் பிடிக்க மாட்டேன். திரு தாப்பாண்டியன் சுருக்கமாக. 2009 நீங்கள் குறிப்பிட்டபடி முள்ளிவாய்க்காலில் படுகொலை நடைபெற்று முடிந்த பிறகுதான் தேர்தலே வந்தது. அதற்குத்தான் தேர்தல் அறிக்கையும் வந்தது. உங்களுடைய கருத்தை புரிந்து ஒட்டுமொத்தமாக மக்களிடம் நாம் கேள்வி எழுப்பினோம். இந்த காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது என்று, தேர்தலுடைய அறிக்கை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் குறுஞ்செய்தி வாயிலாக அவர்கள் அனுப்பிய கருத்து என்ன, ஓட்டம் என்ன, இப்போது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பற்றி மக்கள் பார்வை என்ன என்று கேட்டபோது, தொலைநோக்கு கொண்டது என்று 14% மக்களும், ஏமாற்று வேலை என்று 74% மக்களும், வழக்கமானதான் குறிப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்று 12% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தொலைநோக்கு பார்வை என்று ஆதரவாக 14%, நடுநிலையாக வழக்கமானது என்று 12%, எதிர்ப்பாக ஏமாற்று வேலை என்று 74% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு ஞானசேகரன் கேட்க விரும்புகிறேன், இலங்கை பிரச்சனை மற்றும் இதுக்கு உங்களுடைய சுருக்கமானது.
இலங்கையை பொறுத்தளவுல நம்முடைய அருமையன் தா பாண்டியன் அவர்கள் தான் விடுதலை புலிகளை மிக அதிகமாக 1991 அவர்கள் எந்த அளவிற்கு தாக்கி பேசினார் என்பது விடுதலை புலிகளை அவர் மட்டுமல்ல, அதிமுக, திமுக, காங்கிரஸ் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து கட்சியும் ஆதரிக்கிறார்கள். அந்த விடுதலை புலிகள் இயக்கம் தான் இப்ப கூட சொன்னாங்க இல்ல, பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போ நெடுமாறையா சொன்னாருன்னு சொன்ன வானதி சொன்னாங்க. இதுல இருந்து ஒரு பெருத்த சந்தேகம் என்ன வருதுன்னா, அப்ப ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறதோ என்றுதான் தோன்ற தோறு. 2009 இல்ல சொன்னது இப்பதான், அது எப்ப நடந்தது, எப்ப நடந்திருக்கணும் அதை யோசிக்கணும் இல்லையா? அதாவது உங்களுக்கு தொடர்ந்து இப்படியெல்லாம் இவர்களோடு தொடர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பண்ணிருப்பான்னு நினைச்சு பார்க்கணும். ஆனா உண்மையிலேயே விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களை எல்லாம், ஸ்ரீ சபாரத்னம் போன்றவர்களை, அமிர்தலிங்கம் போன்றவர்களை எல்லாம் கொன்று, பத்மநாபா போன்றவர்களை கொன்று குவித்து விட்டு பிரபாகரன் மட்டுமே கோலோச்ச வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படையிலே தனி அரசாங்கம் நடத்திய காரணத்தினால்தான், இன்னும் சொல்ல போனால் இங்கே நம்முடைய நாட்டிற்கு உள்ளே வந்து தீவிரவாதிகளாக மாறி இங்கே அருமை தலைவர் ராஜீவ்காந்தியை கொலை செய்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திருப்புமுறை ஏற்பட்டு இந்த அவர்களுக்கு எதிராக பல நாடுகள், அதே போல இந்தியா கூட திரும்ப வேண்டிய நிலை வந்தது. ஆனால் வானதி சொன்னது போல ஆயுதங்களை நாம் கொடுக்கவில்லை. இன்னும் கூட 45,000 கோடி ரூபாயை இன்று இந்திய அரசு கொடுத்து அவர்களுக்கு வீடு, ரயில்வே பாதை மற்றும் பாலங்கள் மற்றும் பள்ளிகள் எல்லாம் கட்டி கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பொதுமக்கள் வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையை 74% மக்கள் நம்பல. இது வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஹைலி டெக்னிக்கலா இருக்கக்கூடிய மாணவர்கள், SMS வச்சுக்கிறவங்க இல்ல இன்டர்நெட்ல படிக்கிறவங்க தான் இது மாதிரி நம்பல. சொல்றீங்க வீடுக்கு வீடு போன் கொடுத்துட்டோம், எல்லா கையிலும் போன் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி எனக்கு செய்தி அனுப்ப தெரியாது. ஆனா நீங்க வந்து இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு சொல்ல முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில பொதுவாக இந்த யுபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய அரசு பல சாதனை செய்திருக்கிறது. நிச்சயமாக இன்னும் தேர்தல் அறிக்கை இப்ப சொல்லக்கூடிய, அதாவது தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், எனர்ஜி போன்றவற்றெல்லாம் உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அதே போல மெடிக்கல் நிறைய கொடுத்திருக்காங்க. இவற்றையெல்லாம் செயல்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலை நிச்சயமா உருவாக்கி இருக்கிறது. ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர், மாற்று கருத்தே இல்லை. அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மேனிபெஸ்டோல போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து தனியா இன்டர்நெட்ல கூட எல்லாம் தகவல் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒருவேளை SMSல மட்டும்தான் அவர் தகவல் கேட்கல போல இருக்கு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மிக முக்கியமா குறிப்பிட்டிருக்க விஷயம், அடுத்த 180 நாட்களில் நாடு முழுக்க, கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துல 4-5 மாதங்களில் நாடு முழுக்க ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் கொடுத்துருவதில் சொல்லியிருக்காங்க. நாடு முழுக்க நின்றும் நமக்கு கூட மின்சாரமே இல்லாத ஒரு நிலைமையில அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக போகிறது. அப்படி ஒரு கனவு தேசம் அமைந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம் தான். இது சாத்தியமாகிறதா இல்லையா, சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பை இந்திய மக்கள், தமிழக மக்கள் அளிக்கப்படுகிறார்கள் இல்லையா என்பது மே 16ஆம் தேதி தெரிந்துவிடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த திரு ஞானசேகரன் அவர்கள், வானதி அவர்கள், தா பாண்டியன் அவர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.